கடவுளுக்கு விபூதி அடிக்கிற கூட்டம் தான் இந்த சனாதன இந்துத்துவவாதிகள் இருக்கக்கூடிய இந்த சங்கி கூட்டம். 5 லட்சம் இந்துக்கள் ஒன்றாக கூடி கந்த சஷ்டி கவசத்தை பாடுறேன்னு சொன்னானுங்க. கந்த சஷ்டி கவசத்தை இவனுங்க பாட கிடையாது, ரெக்கார்டு போட்டுட்டு டப்பிங்ல வாய்ஸ் கொடுத்திருக்கிறானுங்க. ஒரு மனுஷனான என்ன ஒரு சக மனுஷன் மதிக்க மாட்டேன் நானே அப்படின்ற ஆதங்கத்திலே சமூக ரீதியாகவும் எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான மதிப்பீடு இருக்குதா இந்த சனாதன ஹிந்து மதத்துல அப்படின்னா நம்மளுடைய கேள்வியா இருக்கு. கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு பியூனா இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனனுக்கும் இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடிய அம்மா திரௌபதி முர்மு அவர்களுக்கும் ஒரே விதமான சமூக மதிப்பீடு, ஒரே மாதிரியான மரியாதை காஞ்சி சங்கர மடத்தில் கிடைக்குமா? ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சில பெண்கள் பாலியலாக சோண்டப்படக்கூடாத ஆதிக்க ஜாதிகளாலும் ஆண்ட ஜாதிகளாலும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மத மாற்றமே இங்க பெரும்பாலும் நடக்கும். இந்த வரலாற்று அசிங்கத்தை கூட இவனுங்க ஏற்றுக்கொள்வதற்கு இவனுக்கு தயாரா இல்லை. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம மதம் மாறி ரொட்டி துண்டுக்காக மதமானாலும் பச்சையா போய் சொல்லிட்டு இருக்காங்க. கவுடு கண்ணடிகன் அண்ணாமலைக்கு சொல்றது என்னன்னாக்கா, உன்னுடைய இந்த சனாதன உருட்டு எல்லாம் போயிட்டு உத்தரப்பிரதேச குஜராத்ல போய் உருட்டினாக்கா தாங்கும். இந்த சனாதன இந்து மதம் கடவுள்களே பாகுபடுத்தி தான் வச்சிருக்குது. கடவுள்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை உருவாக்கி வச்சிருக்குது. கடவுள்களுக்குள்ள பாலின ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கி வச்சிருக்குது. இந்தியாவில மதமாற்ற பிரச்சனைக்கானது இந்துக்களை சமமாக சனாதன இந்துக்கள் நடத்தினாலே இந்த மத மாற்றத்தை தடுக்கலாம். ஆனா அதை செய்வதற்கு சனாதன இந்துக்கள் தயாராக இருக்கிறார்களா? மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, இந்த உலகத்துல கேடுகட்ட ஜென்மங்கள், இழிபிறவிகளும் கேடுகட்ட இழிபிறவிகள் எதுன்னு கேட்டுக்கிட்டாக்கா அது கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் தான். இந்த சங்கிகளை மாதிரி ஒரு இழித்தரமான கேடுகட்ட பிறவிகள் யாரையுமே பார்க்க முடியாத, மத்தவங்களுக்கு விபூதி அடிக்கிறதுல இதுங்களை மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு கூட்டம் எங்கேயுமே இருக்காது. இந்த குரூப் பாத்தீங்கன்னாக்கா அரசுக்கு விபூதி அடிக்கும், அரசு அதிகாரிகளுக்கு விபூதி அடிக்கும், நீதித்துறைக்கு விபூதி அடிக்கும், சாமானிய இந்துக்களுக்கு விபூதி அடிக்கும். ஏன் சாமானிய இந்துக்கள் வழங்கக்கூடிய அந்த கடவுளுக்கு விபூதி அடிக்கிற கூட்டம் தான் இந்த சனாதன இந்துத்துவவாதிகள் இருக்கக்கூடிய இந்த சங்கி கூட்டம். இந்த சங்கி கூட்டங்கள் அடிக்கிற விபூதியில பாத்தீங்கன்னா சாமானிய இந்துக்கள் இருந்துட்டு எல்லாருமே தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது சமீபத்திய உதாரணம் தான் நேற்று மதுரையில நடந்த முருக பக்தர்கள் மாநாடு. இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு இந்த சங்கிக்கு என்ன சொல்லி கூப்பிட்டானுங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. 5 லட்சம் இந்துக்கள் ஒன்றாக கூடி கந்த சஷ்டி கவசத்தை பாடுறேன்னு சொன்னானுங்க. கடைசியில இவனுங்க என்ன பண்ணிருக்கிறானுங்க, ஒரு 22 நிமிஷம் கந்த சஷ்டி கவசம், மிஞ்சு போனா 25 நிமிஷம், இதுக்கு மேல அதனுடைய ஆடியோ லென்த்ன்றது கிடையாது. கூப்பிட்டது எதுக்கு கூப்பிட்டாங்க? 5 லட்சம் இந்துக்களே வாருங்கள், ஒன்றாக சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடுவோம்னு சொன்னாங்க. நாமளும் என்ன நினைச்சோம், மேடையில ஒரு 10 பேர், அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியை பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா, செக்மெண்டா பிரிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 பேருக்கு மைக்கா போட்டு வச்சு அங்கங்க இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒரே லைனா டியூனா பாட போறாங்க அப்படின்னு நினைச்சாக்கா சங்கிகள் இந்த மாதிரி விஷயம். ஏன்னா இவனுக்கு முதல்ல பார்த்து சங்கிகளுக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியணும். இந்த சங்கி கூட்டங்களுக்கு நேத்துதான் தெரிஞ்சு இவனுக்கு கந்த சஷ்டி கவசமே தெரியாதுன்னு கடைசியில் இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, கந்த சஷ்டி கவசத்தை இவனுங்க பாட கிடையாது, ரெக்கார்டு போட்டுட்டு டப்பிங்ல வாய்ஸ் கொடுத்திருக்கிறானுங்க. ரெக்கார்டிங் அந்தாண்ட ஓடிட்டு இருக்கு, இவங்க டப்பிங்க்கு வாயை மட்டும் அசைச்சு கடவுளே ஏமாத்தி இருக்கானுங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா இந்துக்களே வாருங்க, இந்துக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மாநாட்டை கூட்டினாங்க. பிஜேபியோ இந்து முன்னணியோ, குறிப்பா இந்து முன்னணியெல்லாம் எந்த ஒரு கூட்டத்தை கூட்டினாலும் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு நாய் கூட அந்த பக்கம் போகாது. இந்து முன்னணி எப்போ 5 லட்சம் பேரை சொல்றேன்னு பார்த்தாக்க பிஜேபி பேக் போன் அப்படின்றது எல்லாத்தையும் ஃபண்டிங் ஆட்களுக்கு காசை கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. இதுல சேலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா வேன்ல வர வழியிலே அந்த கூட்டத்துக்கு நெருங்கிறதுக்கு முன்னாடி மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு பெண் கவிதான்ற ஒரு பெண் இறந்தும் போயிருக்காங்க. இந்த முருக பக்த மாநாட்டுக்கு போன சமயத்துல அந்த பெண் அந்த பஸ்லயே மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்காங்க அப்படின்ற செய்திகளும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சங்கிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த மாநாட்டுல முருக பக்திக்காக நாங்க கந்த சஷ்டி கவசம் பாருன்னு சொல்லிட்டு கடைசியில டேப்பு போட்டுட்டு டப்பிங்க்கு வாய் அசைச்சு இருக்குதுங்க இந்த சங்கி குரூப்புங்க. அதாவது பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் பாருன்னு சொல்லிட்டு முருக பக்தர்களுக்கும் சரி முருகனுக்கும் சரி நல்ல விபூதி அடிச்சு அனுப்பியிருக்கானுங்க இந்த பிஜேபி RSS கும்பல். அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா முழுக்க இது முருக பக்தி மாநாடா எங்கேயுமே நடக்க கிடையாது. பிஜேபியுடைய அரசியல் பிரச்சாரமா RSS உடைய மதவாத இந்துத்துவோடைய கொள்கை வெளிப்பாடாதான் இது முழுக்க இந்த
முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேர்ல வந்துட்டு முழுக்க முழுக்க அரசியல் வெறுப்பு பிரச்சார மாநாடு இந்த மாநாடு வந்து அமைஞ்சிருக்குது. குறிப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய நமது அண்டை மாநிலம் கர்நாடகாவை சேர்ந்த பிரௌட் கன்னடிகன் அண்ணாமலை அவர்கள், அந்த ஆள் வந்துட்டு கன்னடிகன் அப்படின்றது அவனே சொல்லிக்கிட்டான், தமிழன் இல்ல நான் கன்னடிகன் அவனே சொல்லிக்கிட்டான். அதனாலதான் அவனை நம்ம பிரௌட் கன்னடிகன் அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த பிரௌட் கன்னடிகன் அண்ணாமலை வந்துட்டு என்ன பேசுறானாக்கா, மத மாற்றங்கள் வந்துட்டு இருக்கக்கூடாது, மத மாற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரௌட் கன்னடிகன் அண்ணாமலை வந்து சொல்றாரு. பிரௌட் கன்னடிகன் அண்ணாமலையே உங்களுடைய சொந்த மாநிலமான கர்நாடகாவில, ஓகேவா, ஏன்னா நீங்க தான் அங்க தத்து போயிட்டீங்களே, அதுதான் உங்க ஸ்டேட். அந்த கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டத்துல இருக்கக்கூடிய உள்ளேரஹள்ளி அப்படின்ற கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பூதம்மன் அப்படின்ற ஒரு கிராம தேவதையோட கோயில் இருக்கு. பூதம்மா அப்படின்ற கிராம தேவதை கோயில் இருந்தது. அந்த கிராம தேவதையோட கோயிலுக்கு ஒரு விழா நடக்குது. அந்த விழாவோட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் வந்து அந்த சாமி சிலையை தொட்டுட்டான் அப்படின்றதுக்காக அந்த குடும்பத்துக்கு 60,000 ரூபாய் அபராதத்தை விதிச்சது உங்களுடைய சனாதன ஹிந்துத்துவவாதிகளால் உருவாக்கப்பட்ட ஹிந்துக்கள். அப்ப அந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த குடும்பம் என்ன முடிவெடுக்குது, ஏன் ஒருத்தர் ஒரு மதத்தை விட்டு போறானாக்கா நீங்க சொல்ற மாதிரி காசுக்கு போயிட்டான், வேலைக்காக போயிட்டான், இல்ல வந்து ரொட்டி துண்டுக்காக போற, ஒவ்வொருத்தனும் அவனோட சுயமரியாதை காப்பாத்திக்கிறதுக்காக எத்தனை நாளைக்குடா ஒரு மதம் வந்துட்டு ஒரு மனுஷனான என்ன ஒரு சக மனுஷன் மதிக்க மாட்டேன் நானே அப்படின்ற ஆதங்கத்திலையும் ஆவேசத்திலையும் தான் சரி இது வந்து எங்க இருந்து போனாடா விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பல பெரும்பாலான மத மாற்றங்கள் நடக்கும். 1-2 வந்து பணத்துக்காக நீங்க சொல்ற மாதிரி நடக்கலாம். ஆனா பெரும்பாலான மத மாற்றங்கள் சனாதன ஹிந்துத்துவவாதிகள் சனாதன ஹிந்துத்துவ உருவாக்கி இந்த ஜாதிய இழிவு நிலையிலிருந்து மேல வெளியில போறதுக்காகத்தான் இந்த மத மாற்றம் அப்படின்றது இதாகுது. இப்ப அந்த போதனா அந்த உத்திரவல்லியில வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமி சிலை தொட்டதுக்காக ஒரு சிறுவன் குடும்பம் வந்துட்டு 60,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த குடும்பம் எங்களுக்கு கடவுளே வேணாண்டா, எங்களுக்கு இனிமே அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்து சம உரிமை கொடுத்து எல்லா மனிதனுக்கும் சமமான உரிமை இந்த நாட்டுல இருக்குன்னு சொன்ன அம்பேத்கர் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் இந்து மதத்தை விட்டு வெளியேறியது 2022 இது மிகப்பெரிய நியூஸ். ஏன் இன்னைக்கு கூட வந்து நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்குவோமே, எத்தனை கோயில்கள்ல ஒடுக்கப்பட்டவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் கிராமங்கள்ல இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தொடர்ந்து திராவிடமான அரசு முற்போக்கு ரீதியான பிரச்சனைகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஜாதிய இழிவு நிலை வந்துட்டு 2000 வருஷ குப்பையை வந்துட்டு 50 வருஷத்தை தூக்கி போட முடியாதுதான். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா உங்களை போன்ற கேடுகெட்ட சனாதனவாதிகள் கேடுகெட்ட சனாதன அடிமைகள் இந்த ஜாதி இயக்கத்தை வந்து மேலும் மேலும் வலுப்படுத்தி இந்த 10 ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சிக்கு ஒன்றியத்தை வந்தது வந்து இந்த 10-11 ஆண்டுகளாக தளர்ந்து இருந்த ஜாதிய இயக்கம் இப்பொழுது இன்னும் அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் திரும்ப சரி கட்ட வேண்டிய சூழல் இருக்குது. பல கோயில்கள் வந்துட்டு எந்த ஒரு சங்கராச்சாரியும் ஜிஆர்களோ இல்லைங்க எல்லா இந்துக்களும் ஒண்ணுதான், எல்லா இந்துக்களும் எல்லா கோயிலுக்குள்ளும் போவான்னு ஏன் சொல்லல? ஏன் வந்துட்டு மத மாற்றம் நடக்குது அப்படின்னாக்க இங்க சுயமரியாதை தான். இந்த சனாதன கும்பலால வந்துட்டு தொடர்ந்து மக்கள்கள் ஒடுக்கப்பட நாங்க என்ன கேட்கிறோம், அம்பேத்கர் சொன்னது போலதான் நாட்டுல ஒரு எல்லா குடிமகனுக்கும் ஒரே வேல்யூ இருக்கணும் அப்படின்றதான் சொல்றது. அதே மாதிரியான சமூக வேல்யூ இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ற அரசியல் ரீதியாக எப்படி ஒரு வேல்யூ இருக்கணும் அதே போல சமூக ரீதியாகவும் எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான மதிப்பீடு இருக்குதா இந்த சனாதன ஹிந்து மதத்துல அப்படின்னா நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இந்த சனாதன ஹிந்து மதத்தால பல பேரும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஜாதியை இடிவு எல்லா ஜாதிகளையும் இருக்கு. ஆண்ட ஜாதி பெருமை பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பானுக்கு அடிமையா இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு ஜாதிகளுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அடிமைகளா இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அடிமையில வந்து வெளியே வரதுக்காக தான் இந்த இதே வந்துட்டு இருக்கு. இன்னும் வெளிப்படையா சொல்றமே, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன பியூனுக்கும் இந்த நாட்டின் உச்ச பதவியில இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய அம்மா திரௌபதி முர்முவுக்கும் காஞ்சி சங்கர மடத்தில் ஒரே விதமான மதிப்பீடு கொடுக்கப்படுமா அப்படின்றத இங்க கேள்வியே. இந்த சனாதன ஹிந்து தர்மம் ஒரு பார்ப்பன, அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு பியூனா இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனனுக்கும் இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடிய அம்மா திரௌபதி முர்மு அவர்களுக்கும் ஒரே விதமான சமூக மதிப்பீடு ஒரே மாதிரியான மரியாதை காஞ்சி சங்கர மடத்தில் கிடைக்குமா அப்படின்னதான் கேள்வி. இந்த மாதிரி அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதியாக பிரித்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான மரியாதை கொடுக்கக்கூடிய
இந்த சனாதன ஹிந்துத்துவ மதத்துல இந்த ஜாதிய இழிவு நிலை எழுத்துதான் மத மாற்றங்களை பெருசா நடந்தது. இன்னும் வெளிப்படையா சொல்றேங்க, இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய ஒரு நாவலை நான் படிச்ச ஒரு விஷயம் ராஜபிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா சௌந்தரராஜனுடைய நாவல்ல, அந்த நாவலுடைய பேர் எனக்கு வந்துட்டு இதாகல, ஜமீன்தார்களுடைய பரம்பரை வந்து பார்த்தா ராஜபிரசாதம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நடக்கும். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 2 காலகட்டங்கள் பிளாஷ்பேக்கு போயிட்டு அப்புறம் நிகழ்காலத்துக்கு வரக்கூடியதான் அந்த நாவல் வந்துட்டு இருக்கும். அதே ராஜபிரசாதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னடான்னு சொல்லிட்டு, ராஜபிரசாதம் அப்படின்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண் வந்துட்டு பருவம் அடைந்தாலோ அல்லது ஒரு பெண் வந்துட்டு திருமணம் முடிந்தாலோ அந்த முதல் இரவோ அல்ல வயதுக்கு வந்த சடங்குகள் முடிக்கப்பட்ட அந்த பிறகு வரக்கூடிய முதல் இரவோ அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜமீன்தாருக்கு படுக்கையறைகள் இருக்கணும். இப்படி ஒரு ராஜபிரசாதம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் வந்து இது நாவல்ல கற்பனையா சொல்லப்பட்ட விஷயம் நான் ஆரம்பிச்சு நினைச்சிருந்தாக்க என்னோட ப்ரொஃபசர், தமிழ் ப்ரொஃபசர் திரு பி.சி. குருச்சந்தர் அப்படின்றவர் வந்துட்டு இல்ல இது வந்து கேரளாவில் இருந்த ஒரு முறை, இததான் இந்திரா சௌந்தரராஜன் வந்துட்டு அதை வந்து சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கிறாரு. அது குறித்து விசாரித்தா ஆமா, ஏன்னா வரலாற்று ஆவணங்களை எடுத்து பார்த்தா அப்படிதான் இருக்குது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கேரளாவில வந்துட்டு ஒடுக்கப்பட்ட பழங்குடி பெண்கள் வந்துட்டு திருமணமான முதல் நாள் இரவோ இல்ல பருவமடைந்த முதல் நாள் இரவோ அவர்கள் ராஜ பரம்பரைகள் அங்க இருக்கக்கூடிய நம்பூதிரிகளுக்கு விருந்தாக்கப்பட்டு, அதுதான் வந்து பார்த்தா ராஜபிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அந்த பெண்களை வந்துட்டு பாலியல் ரீதியா சுரண்டிய பிறகுதான் அவர்கள் வந்துட்டு வெளியவே வர முடியும். இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு அப்ப வந்துட்டு எதிர்த்த போது வந்துட்டு இது எங்க மதத்தோட சடங்கு, இதனை தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்ன போது அப்பொழுது அங்க கேரளாவில இருந்த பிரிட்டிஷ் கவர்னர் வந்துட்டு என்ன ரூல் போடுறாருனாக்கா, உங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டாங்க நீங்க கிறிஸ்துவத்துக்கு உடனே மாறுங்க, உங்களுடைய பெண்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் நாங்க. அதே போல கேரளாவோட கொஞ்சம் கொஞ்சமாக யாரா பெண்களுக்கு திருமணம் ஆனாலும் சரி இல்ல வந்துட்டு வயதுக்கு வந்தாலும் அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உடனே சிலுவையை போட்டுருவாங்க. போட்ட உடனே அந்த குடும்பம் வந்துட்டு கிறிஸ்துவத்துக்கு மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு பெண்கள் வந்துட்டு பாலியலாக சுதந்திரத்தை தடுப்பதற்கு இப்படி ஒரு விஷயம் வந்து கேரளாவில் நடந்தது அப்படின்றத என்னுடைய ப்ரொஃபசர் பி.சி. குருச்சந்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜபிரசாத் ஒரு விளக்கம் கொடுத்தவங்க இதை குறித்து வந்து விசாரித்து எல்லாம் இது பண்ணும்போது வரலாற்று ஆசிரியர்கள் இதை வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு இளைநிலை இருக்கும்போது அது ஒரு மனிதன் தன்னுடைய சுயமரியாதையை தன் வீட்டு பெண்கள் வந்து பாலியலாக சுரண்டப்பட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சில பெண்கள் பாலியலாக சுரண்டப்படக்கூடாது ஆதிக்க ஜாதிகளாலும் ஆண்ட ஜாதிகளாலும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மத மாற்றமே இங்க பெரும்பாலும் நடக்குது. ஆனா இவனுங்க என்ன சொல்றானுங்க, இவனுங்களுக்கு தான் அறுப்பு எடுத்து போய் தெரியுது இல்லைங்களா, அறுப்பு தடுக்க முடியாம என்ன சொல்றாங்க, போனவங்க எல்லாம் வந்துட்டு காசு வாங்கிட்டு இந்த வரலாற்று அசிங்கத்தை கூட இவனுங்க வந்து ஏற்றுக்கொள்வதற்கு இவனுக்கு தயாரா இல்லை. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம மதம் மாறி வந்துட்டு ரொட்டி துண்டுக்காக மதம் மாறாங்க பச்சையா போய் சொல்லிட்டு இருக்காங்க. பணத்துக்காக மதம் மாறுறவங்க வந்துட்டு ஒரு 2% 3% இருக்கு. ஆனா மீத இருக்கவன்லாம் தன்னுடைய சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் இந்த சமூகத்தை சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்றதுக்காக தான் பெரும்பாலான மத மாற்றங்களே இந்த நாட்டுல நடந்து இருக்குது அப்படின்னு தான் இங்க வெளிப்படையா இருக்கும் போது இந்த முட்டாப்பையன் அண்ணாமலைக்கு நம்ம சொல்றது இதுதான், உங்களுடைய சனாதன குப்பையான விஷயங்களாலதான் இந்த இந்து மதத்துல பல பேர் வெளியே போனாங்க. நான் இன்னும் கூட சொல்றேன், உங்களுடைய ஆதிக்க எஜமானர்களா இருக்கக்கூடிய சங்கராச்சாரிகளையும் ஜீயர்களை கூப்பிடுங்க. இந்து மதத்துல எந்த விதமான ஜாதிய பாகுபாடும் இல்ல, பார்ப்பனர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் சமமாக மதிக்கப்படுவார்கள், அனைவருக்கும் கோயிலுக்குள்ள சம மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்றத உங்களுடைய சங்கராச்சாரிகளையும் ஜீயர்களையும் விட்டு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை கோயில்களுக்குள்ள இந்த ஜாதிக்கார இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2014 பிரதமரா நரேந்திர ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இது போன்ற இறக்கங்கள் ஜாதி இறக்கங்கள் இந்தியா முழுக்க அதிகமா இருந்தது. தமிழ்நாட்டிலையும் எடப்பாடி பழனிசாமி அதான் அப்படின்ற ஒரு லூசு ஒண்ணு ஆட்சியில இருந்ததுனால அந்த அடிமை லூசு வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னோட சுயநலத்துக்காக பிஜேபி இங்க வேரூன்ற விட்டதோடைய விளைவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தளர்ந்து இருந்த ஜாதி இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதையும் சரி பண்ண வேண்டியது இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களுடைய வேலை, திராவிட மாடல் அரசுடைய வேலை. அதையும் அவர்கள் அதுக்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி இறுக்கத்தை வந்து போக்கக்கூடாதுன்றதுக்கான இந்த மாதிரி வேலை சரிங்க. ஆகவே நம்மளுடைய ப்ரௌடு கன்னடிகன் அண்ணாமலைக்கு சொல்றது என்னன்னாக்கா, உன்னுடைய இந்த சனாதன உருட்டு எல்லாம் போயிட்டு உத்தரப்பிரதேச குஜராத்ல போய் உருட்டினாக்கா தாங்கும்,
தமிழ்நாட்டுல விட்டுன்னு தாங்காது. இப்போவே இந்த மாநாட்டுக்கு வந்த பல பேர் என்ன சொன்னாங்க, முருகனுக்காக வந்தோமே தவிர பிஜேபிக்காக வரலன்னு சொல்லிட்டு அங்க கொடுத்த பைட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலான நியூஸ் சேனல்ல வந்துருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்கா நீ என்னதான் வந்துட்டு முருகனை காட்டினாலும் சரி, இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஹிந்து மத கடவுளையும் கொண்டு வந்து நீங்க நிறுத்தி உங்களுடைய சனாதன ஹிந்து மத கடவுளை நிறுத்தி நீங்க பண்ணாலுமே அதுக்கு எந்த ஒரு வேலிட் இல்ல. அண்ணாமலை இன்னொன்னு சொல்றேன், இந்த சனாதன ஹிந்து மதம் கடவுள்களே பாகுபடுத்தி தான் வச்சிருக்குது. கடவுள்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை உருவாக்கி வச்சிருக்குது. கடவுள்களுக்குள்ள பாலின ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கி வச்சிருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னும் வெளிப்படையா சொல்றேன், காஞ்சி காமாட்சிக்கு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கொடுக்கிற மரியாதை வந்துட்டு இங்க கிராமத்துல இருக்கக்கூடிய கருப்பு சாமிக்கு பாவடக்காரி அம்மனுக்கு கொடுக்குறாங்களா, ஏன் கொடுக்கல? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. கடவுள்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை உருவாக்கி கடவுள்களையும் ஜாதியாக, ஏன் உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அனுமன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த அனுமன் வந்துட்டு எப்படி வந்துட்டு ராஜ பரம்பரையான ராமனுக்கும் பார்ப்பனர்களுக்கும் உதவியா இருந்தாங்க, அது போல ஒடுக்கப்பட்டவர்களை நீங்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துல ஒரு பாஜக RSS சங்கி பேசி இருந்தது 2021 தேர்தல்ல. இப்படி கடவுள்களை ஜாதியாக பிரித்து வைத்திருக்க கொண்ட இந்த சனாதன ஹிந்துத்துவ வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்து மனுஷங்களை சமமா நடத்தும்? அப்படிதான் நம்மளுடைய கேள்வி. ஆகவே இங்க மதம் மாற்றம்ன்றது பிரச்சனை கிடையாது. அண்ணாமலை, உங்களுடைய கருத்துப்படி இந்து மதத்துல இருந்துட்டு யாரும் மாறக்கூடாது அப்படின்னீங்கன்னாக்க இப்போதே கூப்பிடுங்க உங்களுடைய அனைத்து ஜீயர்களையும் சங்கராச்சாரிகளையும், குறிப்பாக ஆதிசங்கரா நிறுவப்பட்ட அந்த 4 ஒரிஜினல் சங்கராச்சாரிகளையும் கூப்பிடுங்க. இந்த டூப்ளிகேட் சங்கராச்சாரி ஒருத்தர் இருக்கா இல்லைங்களா காஞ்சிபுரத்துல, அவனையும் கூப்பிடுங்க. ஏன்னா அந்த டூப்ளிகேட் ஜெராக்ஸையும் பாத்தீங்கன்னாக்க இங்க நம்பிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாத்தையும் கூப்பிடுங்க, ஜீயர்களை கூப்பிடுங்க, இன்னும் எங்கெங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க. சனாதன இந்து மதத்துல இனி ஜாதி ஏற்றத்தாலும் பார்க்கப்படாது, பார்க்க மாட்டோம். கோயிலுக்குள்ள எல்லாரும் போகலாம், கோயில் கருவறைக்குள்ள எல்லாரும் போய் சாமி தொட்டு கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு தீர்மானத்தை கொண்டாந்து எல்லாத்தையும் நிறுத்துங்க. அப்போது உங்க சனாதன ஹிந்து மதம் இருக்கான்னு பார்த்தலாம். இந்தியாவில வந்துட்டு மதமாற்றன்ற பிரச்சனை கிடையாது. இந்துக்களை சமமாக சனாதன ஹிந்துக்கள் நடத்தினாலே இந்த மதமாற்றத்தை தடுக்கலாம். ஆனா அதை செய்வதற்கு சனாதன ஹிந்துக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்களே உங்க சங்கரமடத்தை சேர்ந்த சங்கரமட அதிபதிகளை கேட்டு தெரிந்து கொண்டு நீங்களே சொல்லுங்க, பார்ப்போம் என்ன நடக்குது என்பது குறித்து. இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசும் தோழர்களை நன்றி, வணக்கம். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவுண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.